यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. எத்திராஜ ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பெங்களூரு ஸ்ரீமட்டத்தில் கோலாகலமாக நடைபெற்ற 80வது சுதந்திர தின கொண்டாட்டம் மற்றும் ஏகதின பாராயணம். ஸ்ரீமட்டத்தில் ஸ்ரீனிவாச பெருமானுக்கு விமர்சையாக நடைபெற்ற ஏகாந்த சேவை. பல்வேறு ஸ்ரீ வைஷ்ணவ திருக்கோவில்களில் நடைபெற்ற ஸ்ரீ ஆண்டாள் தாயாரின் திருவாடிப்பூர உற்சவம். இனி விரிவான செய்திகள். நம்முடைய ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ ஸ்ரீ யதுகிரி யத்ராஜ ஜீய சுவாமிகளின் திவ்ய சங்கல்பம் மற்றும் வழிகாட்டுதலின்படி பெங்களூரு ஸ்ரீமட்டத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் ஸ்ரீனிவாச பெருமானுக்கு ஏகாந்த சேவையும் விசேஷ சங்கீத சேவையும் நடைபெற்று வருகிறது. சென்ற வெள்ளிக்கிழமை மாலை ஸ்ரீ ஸ்ரீ ஜீய சுவாமிகளின் முன்னிலையில் ஸ்ரீனிவாச பெருமானுக்கு தோமாலை சேவை நடைபெற்றது. அதன் பிறகு நடைபெற்ற கான நீராஜனம் இசை நிகழ்ச்சியில் வித்வான் விவேக் சதாசிவம் அவர்களின் வாய்ப்பாட்டு கச்சேரி நடைபெற்றது. இவருக்கு பக்கவாத்தியமாக வித்வான் கேஷவ் மோகன் குமார் அவர்கள் வயலின், வித்வான் BS பிரசாந்த் அவர்கள் மிருதங்கம், வித்வான் சுனாத் ஆனூர் அவர்கள் கஞ்சிரா வாசித்தார்கள். பின்னர் விசேஷ ஆரத்தியுடன் போக ஸ்ரீனிவாசனுக்கு சைனோற்சவம் நடைபெற்றது. ஸ்ரீமட்டத்தின் ஆப்த பக்தர்களான ஸ்ரீமதி ராதா மற்றும் ஸ்ரீ ரங்கராஜன் அவர்கள் ஸ்ரீமதி ராதா அவர்களின் தாயார் விதுஷி திருமதி புஸ்தகம் யதுகிரி அவர்களின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியை உபயமேற்றிருந்தார். वनजाक्ष निन्नेनं मीते वनजाक्ष निन्नेनं मीते तनि निदपा पदमदपा मदपा गप मदम गरि गरि मग गप म गप नि द नि रि द नि द नि नि ज द रि रि ज नि ज रि ग गरि ज द प प्रेमे ये म व श्री रघुवर अप्रमेय मग पवर. नीरद पमगरि सप. நம்முடைய பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜீய சுவாமிகளின் சாதுர்மாச விரதத்தை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் கோஷ்டியினர் ஏகதின திருவாய்மொழி பாராயணம் சாதிக்கிறார்கள். இந்த வருடம் இந்த ஏகதின திருவாய்மொழி பாராயணமானது பெங்களூரு ஸ்ரீமட்டத்தின் சந்நிதியில் நேற்றைய தினம் விமர்சையாக நடைபெற்றது. மாலை திருவாய்மொழி சாற்று முறையும் நடைபெற்றது.
கடந்த 12 ஆண்டுகளாக நம்முடைய ஸ்ரீமட்டத்தில் சுதந்திர தின கொண்டாட்டம் ஒவ்வொரு ஆண்டும் விடாமல் நடைபெற்று வருகிறது. இந்த வருடமும் பெங்களூரு ஸ்ரீமட்டத்தில் நம்முடைய பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜிஎஸ் சுவாமிகளின் திவ்ய சாநித்தியத்தில் 80வது சுதந்திர தின விழா நேற்றைய தினம் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஸ்ரீமட்டம் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகளின் பாதுகாப்பிற்காக இரவு பகலாக உழைக்கும் சிஆர்பிஎஃப் படையினர் இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு விழாவிற்கு மேலும் பெருமை சேர்த்தார்கள். இந்த சுபவேளையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் சிஆர்பிஎஃப் குழுவை பாராட்டி இனிப்புகள் வழங்கி ஆசீர்வதித்தார். வாருங்கள், நம்முடைய ஸ்ரீமட்டத்தில் நடைபெற்ற 80வது சுதந்திர தின கொண்டாட்டத்தையும் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகளின் அனுகிரக பாஷணத்தையும் இப்போது அனுபவிக்கலாம். जयति जयति भारत माता उदगीता जयति जयति भारत माता उदगीता निखिल मदावन निरदानद जन सुकृता निखिल मदावन निरदानद जन सुकृता जयति 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 सकल जीव समता साधु साधु विदिता सकल जीव समता साधु साधु अखिल लोक प्रतिता परमानंद समुदिता जयति जयति भारत माता उदगीता निखिल मतावन निरतानद जन सुकृता जयति जयति भारत माता जयति 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 भारत माता बुधगीता निखिल मदावन निरदानद जन सुकृता जयति जयति भारत माता जयति जयति ಇಡೀ ಜಗತ್ತಿನಲ್ಲಿರುವಂಥ ನಮ್ಮೆಲ್ಲ ಭಾರತೀಯರಿಗೆ 80ನೆಯ ಸ್ವಾತಂತ್ರ್ಯೋತ್ಸವದ ಶುಭಾಶಯಗಳು. ಈ ಸ್ವಾತಂತ್ರ್ಯೋತ್ಸವ ಬಹಳ ವಿಶೇಷವಾದಂಥದ್ದು.
ಬಹಳ ಮಹತ್ವಪೂರ್ಣವಾದಂತಹದ್ದು. 80 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ನಮ್ಮ ಈ ರಾಷ್ಟ್ರಕ್ಕೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯವನ್ನು ತಂದುಕೊಡುವುದಕ್ಕೆ ಅನೇಕರು ತಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಅರ್ಪಣೆ ಮಾಡಿದರು. ಅನೇಕ ವರ್ಷಗಳ ತಪಸ್ಸು ಅದು. ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಹೋರಾಟ ಕೇವಲ 80 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಪ್ರಾರಂಭ ಆಗಲಿಲ್ಲ, 106 ವರ್ಷಗಳ ಹಿಂದಿಂದ ಪ್ರಾರಂಭ ಆಗಿ ನಮ್ಮ ರಾಷ್ಟ್ರಕ್ಕೆ ಅಧಿಕೃತವಾಗಿ 80 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ನಮಗೆ ಸಿಕ್ಕಿತು. ಇವತ್ತು ಇಡೀ ಭಾರತದ ಎಲ್ಲ ಕಡೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯೋತ್ಸವವನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದರಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ನಮ್ಮ ಯದುಗಿರಿ ಯತಿರಾಜ ಮಠ ಕಳೆದ 12 ವರ್ಷಗಳಿಂದ ನಿರಂತರವಾಗಿ ಈ ಸ್ವಾತಂತ್ರ್ಯೋತ್ಸವವನ್ನು ನಾವು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅದಕ್ಕೆ ಬಹಳ ಪ್ರಬಲವಾದಂತಹ ಕಾರಣ ಇದೆ. 1000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಅವತರಿಸಿದಂತಹ ಸಂತಶ್ರೇಷ್ಠರಾದಂತಹ ಸ್ವಾಮಿ ರಾಮಾನುಜರು ಇಡೀ ರಾಷ್ಟ್ರದ ಐಕ್ಯತೆಗೋಸ್ಕರ ಇಡೀ ಭಾರತವನ್ನು ಪಾದಯಾತ್ರೆಯಲ್ಲಿ 3 ಬಾರಿ ಪ್ರದಕ್ಷಿಣೆ ಮಾಡಿದರು. ಇಡೀ ರಾಷ್ಟ್ರ ಒಂದಾಗಿರಬೇಕು, ನಮ್ಮ ಭಾರತಕ್ಕೆ ಒಂದು ಭವ್ಯವಾದಂತಹ ಇತಿಹಾಸ ಇದೆ, ಇಡೀ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಈ ರಾಷ್ಟ್ರಕ್ಕಿರುವಷ್ಟು ಸಮೃದ್ಧವಾದಂತಹ ಇತಿಹಾಸ ಇಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಹರಿಯುವಂತಹ ಪವಿತ್ರ ನದಿಗಳಿರಬಹುದು, ಗಿರಿಶೃಂಗಗಳಿರಬಹುದು, ಇಲ್ಲಿ ಅವತರಿಸಿದಂತಹ ಸಂತ ಶ್ರೇಷ್ಠರಿರಬಹುದು, ಆಚಾರ್ಯರಿರಬಹುದು, ಇಡೀ ಜಗತ್ತಿನ ಇತಿಹಾಸದಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಇದು ನಾವು ನೋಡೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ನಮ್ಮೆಲ್ಲ ಆಚಾರ್ಯರು ಈ ರಾಷ್ಟ್ರ, ಭಾರತ ರಾಷ್ಟ್ರ ಅಖಂಡವಾಗಿರಬೇಕು, ಅಜೇಯವಾಗಿರಬೇಕು ಅನ್ನುವಂಥ ದಿವ್ಯವಾದಂತಹ ಸಂಕಲ್ಪದಿಂದ ಈ ರಾಷ್ಟ್ರದ ಚಿಂತನೆ ಮಾಡಿದರು. ನಮ್ಮ ಯದುಗಿರಿ ಯತಿರಾಜ ಮಠದ 35ನೇ ಪೀಠಾಧಿಪತಿಯಾಗಿದ್ದಂತಹ ಪೆರಿಯ ಆಸೂರಿಜಿಯರ್ ಸ್ವಾಮಿಯವರು ಸ್ವಾತಂತ್ರ್ಯಕ್ಕೆ ಪೂರ್ವ ತಿರುವೆಲ್ಲಕ್ಕೇಣಿ ಚೆನ್ನೈನಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಆಗಿನ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಹೋರಾಟಗಾರರಾದಂತಹ ಬಾಲಗಂಗಾಧರ ತಿಲಕ್ ಇರಬಹುದು, ಮದನ ಮೋಹನ ಮಾಲ್ವೀಯ ಇರಬಹುದು, ಅಂತಹ ಎಲ್ಲರ ಜೊತೆ ಸಮಾಲೋಚನೆ ಮಾಡಿದ್ರು. ಈ ದೇಶಕ್ಕೆ ಹೇಗೆ, ರಾಷ್ಟ್ರಕ್ಕೆ ನಾವು ಸ್ವಾತಂತ್ರ್ಯವನ್ನು ತರಬಹುದು ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ಚಿಂತನೆ ಮಾಡಿದ್ರು. ಅದಕ್ಕೆ ಪೂರಕವಾಗಿ ಕಾಶಿಯಲ್ಲಿ ನಡೆದಂತಹ ಸನಾತನ ಧರ್ಮ ಪರಿಷತ್ತಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ಹಿರಿಯ ಸ್ವಾಮಿಗಳು ಭಾಗವಹಿಸಿ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿದ್ರು, ನಮ್ಮ ರಾಷ್ಟ್ರಕ್ಕೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬರಬೇಕು, ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಸಿಕ್ಕಬೇಕು ಅನ್ನುವಂಥ ಆಶಯವನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದರು. ದೈವದಿಂದ 80 ವರ್ಷಗಳು ನಾವು ಈ ಸ್ವಾತಂತ್ರ್ಯವನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದೇವೆ. ಇಲ್ಲಿರುವಂತಹ ಅನೇಕ ಜನರಿಗೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಪೂರ್ವದ ಇತಿಹಾಸ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನಾವೆಲ್ಲ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬಂದ ಮೇಲೆ ನಾವು ಹುಟ್ಟಿದವರು. ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಪೂರ್ವದಲ್ಲಿ ಇದ್ದಂತಹ ದೇಶದ ರಾಷ್ಟ್ರದ ಸ್ಥಿತಿ ಬಹಳ ಗಂಭೀರವಾಗಿತ್ತು. ಎಲ್ಲ ಕಡೆ ಈ ಆಕ್ರಮಣದ ಒಂದು ಛಾಯೆ ಆವರಿಸಿತ್ತು. ಧೈರ್ಯವಾಗಿ ನಾವು ನಮ್ಮ ರಾಷ್ಟ್ರ ಅಂತ ಹೇಳುವಂಥ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ. ಆ ಎಲ್ಲರ ತಪಸ್ಸು, ಅವರೆಲ್ಲ ತಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಸ್ವಾತಂತ್ರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾಣ ತೆತ್ತರು, ಗಲ್ಲಿಗೆ ಏರಿದ್ರು, ಕಾರಾಗೃಹ ವಾಸವನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ರು, ಕರಿನೀರಿನ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ರು, ಮೂಲಗಳಲ್ಲಿ ಸ್ವಾತಂತ್ರ್ಯದ ಘೋಷಣೆ ಆಯಿತು, ಅವರನ್ನೆಲ್ಲ ಜೈಲಿಗೆ ಕಳಿಸಿದ್ರು. ಕರ್ನಾಟಕದ ಅತ್ಯಂತ ಸುಪ್ರಸಿದ್ಧ ತೀರ್ಥಕ್ಷೇತ್ರವಾದಂತಹ ಬೇಲುಕೋಟೆಯಲ್ಲೂ ಸಹ ಸ್ವಾತಂತ್ರ್ಯದ ಕಹಳೆಯನ್ನು ಅಂದಿನ ಹಿರಿಯರೆಲ್ಲ ಮಾಡಿ ಪ್ರತಿಭಟಿಸಿದ್ರು. ಇದೆಲ್ಲದರ ಫಲವಾಗಿ ನಮಗೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಸಿಕ್ತು. ನಾವೆಲ್ಲ ಸ್ವಾತಂತ್ರ್ಯದ ಈ ರಾಷ್ಟ್ರದಲ್ಲಿದ್ದೀವಿ. ಕಳೆದ 12 ವರ್ಷಗಳಿಂದ ನಮ್ಮ ರಾಷ್ಟ್ರಕ್ಕೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಹೆಸರು ಸಿಕ್ಕಿದೆ. ಎಲ್ಲ ಕಡೆ ರಾಷ್ಟ್ರದ ಹಿರಿಮೆಯನ್ನು ಸಾರುವಂತಹ ಸಂದೇಶಗಳಾಗ್ತಾ ಇದೆ. ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡೋದು, ಹೇಗೆ ಸಂತಶ್ರೇಷ್ಠರಾದಂತಹ ಸ್ವಾಮಿ ರಾಮಾನುಜರು ಅಖಂಡ ಭಾರತ ಇರಬೇಕು, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ದಿವ್ಯ ಯಾತ್ರೆಯನ್ನು ಮಾಡಿದ್ರು.
ನಮ್ಮ ಶ್ರೀಮಠದ ಎಲ್ಲ ಹಿರಿಯರು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ತಪಸ್ಸು ಮಾಡಿದ್ರು. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ವು, ಭಾರತದ 8 ಕಡೆಗಳಲ್ಲಿ ಸಂತಶ್ರೇಷ್ಠರಾದಂತಹ ಸ್ವಾಮಿ ರಾಮಾನುಜರ ವಿಗ್ರಹವನ್ನು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿದ್ರು. ಹೇಗೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯಕ್ಕೆ ಪೂರ್ವ ಅನೇಕ ತೊಂದರೆಗಳಾಯಿತೋ ಹಾಗೆ ನಾವು ಈ ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಮಾಡಿದಾಗ ನಮಗೂ ಜೀವ ಬೆದರಿಕೆ ಬಂತು. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದವರು, ಆದರಣೀಯ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಗಳಾದಂಥ ನರೇಂದ್ರ ಮೋದಿಯವರು, ಗೃಹ ಮಂತ್ರಿಯಾದಂಥ ಅಮಿತ್ ಶಾ ಅವರು ವಿಶೇಷ ಆಸಕ್ತಿಯನ್ನು ತೋರಿಸಿ ನಮಗೆ CRPF ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. ಹಗಲು ರಾತ್ರಿ ಅವರು ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದುಕೊಂಡು ನಮ್ಮ ರಕ್ಷಣೆಯನ್ನ, ಮಠದ ರಕ್ಷಣೆಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಅಂದರೆ ಸನಾತನ ಧರ್ಮದ ರಕ್ಷಣೆ. ನಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಅಂದರೆ ಸ್ವಾಮಿ ರಾಮಾನುಜರ ರಕ್ಷಣೆ. ನಾವು ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ಆದರೆ ಧರ್ಮಕ್ಕೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಪಾಪ ಇವರೆಲ್ಲ CRPFನ ಎಷ್ಟು ಜನ ಜವಾನರು ಅವರ ಮನೆ, ಹೆಂಡತಿ, ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರನ್ನು ಬಿಟ್ಟು ಅಹರ್ನಿಶಂ ಸೇವಾಮಹೆ ಅಂತ ನಾವು ಹೇಳ್ತೀವಲ್ಲ, ಹಾಗೆ ಇವರೆಲ್ಲ ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದಾರೆ. ಈಗ ನಮ್ಮ ಪರಿವಾರ ಆಗಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ನಮ್ಮ ಜೊತೆನೇ ಇರ್ತಾರೆ. ನಾವು ಈ ಸ್ವಾತಂತ್ರ್ಯೋತ್ಸವವನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡಿ ಹಬ್ಬದ ರೀತಿ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕೆ ಪ್ರಬಲವಾದ ಕಾರಣ ಯಾವುದು ಅಂದರೆ ಈ CRPF ಜವಾನರೆಲ್ಲರಿಗೂ ಈ ರಾಷ್ಟ್ರದ ಬಗ್ಗೆ ಅಷ್ಟು ಕಾಳಜಿ ಇದೆ. ರಾಷ್ಟ್ರಕ್ಕಾಗಿ ಅವರು ಸೇವೆ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮೂಲಗಳಲ್ಲಿರುವಂತಹ ಕಾಶ್ಮೀರ ಇರಬಹುದು, ಜಮ್ಮು ಇರಬಹುದು, ಮಣಿಪುರ, ತ್ರಿಪುರ, ಇಂತಹ ಎಲ್ಲ ರಾಷ್ಟ್ರಗಳಲ್ಲಿ ಇವರೆಲ್ಲರೂ ಅಹೋರಾತ್ರಿ ನಮ್ಮ ದೇಶವನ್ನು ರಕ್ಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ವು, ಅವರಿಗೆ ರಾಷ್ಟ್ರೀಯ ಹಬ್ಬ, ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಇದು ಹಬ್ಬ, ರಾಷ್ಟ್ರೀಯ ಹಬ್ಬ ಇದು. ಈ ಹಬ್ಬದ ವಾತಾವರಣವನ್ನು ನಾವು ನಮ್ಮ ಶ್ರೀಮಠದಲ್ಲಿ ಆಚರಣೆ ಮಾಡಿ ಅವರೆಲ್ಲರಿಗೂ ಅಭಿನಂದನೆಗಳನ್ನು ಹೇಳೋಣ ಅಂತ ಆಶಯದೊಂದಿಗೆ ಈ 80ನೆಯ ಸ್ವಾತಂತ್ರ್ಯೋತ್ಸವವನ್ನು ನಾವಿಲ್ಲಿ ಆಚರಣೆ ಮಾಡಿದ್ದೇವೆ. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ರಾಷ್ಟ್ರದ ಆದರಣೀಯ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಗಳಾದಂತಹ ನರೇಂದ್ರ ಮೋದಿಜಿಯವರು ಮತ್ತು ಗೃಹ ಮಂತ್ರಿ ಆದಂತಹ ಅಮಿತ್ ಶಾ ಅವರಿಗೆ ನಾನು ವಿಶೇಷವಾದಂತಹ ಅಭಿನಂದನೆಗಳನ್ನು ನಾನು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಶ್ರೀಮಠದ ವತಿಯಿಂದ ಅವರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಾವು ಇಡೀ ಭಾರತವನ್ನೆಲ್ಲ ಸಂಚಾರ ಮಾಡೋದು, ಕರ್ನಾಟಕದ ಗ್ರಾಮಗಳಲ್ಲಿ ಸಂಚಾರ ಮಾಡೋದು, ಅದೆಲ್ಲದನ್ನ ಅವರು ಗಮನಿಸಿ ನಮಗೆ ಈ ರೀತಿಯ ವಿಶೇಷವಾದಂತಹ CRPF ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ 80ನೆಯ ಸ್ವಾತಂತ್ರ್ಯೋತ್ಸವದ ಶುಭಾಶಯಗಳು. ಇದು ಬಹಳ ವಿಶೇಷವಾದಂತಹ ಸ್ವಾತಂತ್ರ್ಯೋತ್ಸವ. ಇದು ಅಶೀತಿ ಮಹೋತ್ಸವ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ 60 ಆಗುತ್ತೆ, 70 ಆಗುತ್ತೆ, 80 ಆಗುತ್ತೆ. ಆದರೆ ನಮ್ಮ ಭಾರತ ರಾಷ್ಟ್ರಕ್ಕೆ 80 ವರ್ಷದ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಅಂದರೆ ಎಷ್ಟು ಹೆಮ್ಮೆ ಪಡಬೇಕು. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸ್ವಾತಂತ್ರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಕಹಳೆ ಊದಿದಂತಹ ಮೊಟ್ಟ ಮೊದಲ ಝಾನ್ಸಿ ರಾಣಿ ಲಕ್ಷ್ಮೀಬಾಯಿಯಿಂದ ಪ್ರಾರಂಭವಾಗಿ ಮೊನ್ನೆಯವರೆಗೂ ಸ್ವಾತಂತ್ರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಹೋರಾಟ ಮಾಡಿದಂತಹ ಅನೇಕ ಕ್ರಾಂತಿಕಾರಿಗಳನ್ನು, ಅನೇಕ ಆಚಾರ್ಯರುಗಳನ್ನು, ಅನೇಕ ಸಜ್ಜನರನ್ನು, ಸಾಮಾನ್ಯರೆಲ್ಲರನ್ನ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅತ್ಯಂತ ಆದರದಿಂದ, ಅಭಿಮಾನದಿಂದ ನಾನು ಸ್ಮರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಮತ್ತೊಮ್ಮೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ 80ನೆಯ ವರ್ಷದ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ದಿನಾಚರಣೆ. ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ವು ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ದಿನಾಚರಣೆಯನ್ನು ಹೇಗೆ ಆಚರಣೆ ಮಾಡೋದು ಅಂತ. ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಹಬ್ಬದ ವಾತಾವರಣ ಆಯಿತು. ಇಷ್ಟರಲ್ಲೇ ನಮ್ಮ ಶ್ರೀಮಠದಲ್ಲಿ ನಮ್ಮಾಳ್ವಾರಿಂದ ರಚನೆಯಾದಂತಹ ತಿರುವಾಯ್ಮಳಿ ಆಯಿರಂ ಪಾಶರವನ್ನು 1000 ಪಾಶರ ಬೆಳಗ್ಗೆ ಶುರು ಆದರೆ ಮಧ್ಯಾಹ್ನದವರೆಗೆ ಪಾರಾಯಣ ಮಾಡ್ತಾರೆ. ಇದಕ್ಕೂ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ದಿನಾಚರಣೆಗೂ ಕಾರಣ ಇದೆಯಾ, ಸಂಬಂಧ ಇದೆಯಾ? ಇದೆ. ಹೇಗೆ ಸ್ವಾಮಿ ರಾಮಾನುಜರು ಅವರು ಯಾತ್ರೆಯನ್ನು ಮಾಡಿ, ದಿವ್ಯ ಯಾತ್ರೆಯನ್ನು ಮಾಡಿ ಅಖಂಡ ಭಾರತವನ್ನು ಒಂದು ಸೂತ್ರದಲ್ಲಿ ಕಟ್ಟಿದ್ರು, ಹಾಗೆ ಅದಕ್ಕೂ ಮುಂಚೆ ನಮ್ಮಾಳ್ವಾರ ಅವತಾರ ಆಗಿ
ಇಡೀ ಭಾರತದಲ್ಲಿ ಭಕ್ತಿಯ ಅಲೆಯನ್ನ ಅವರು ಎಬ್ಬಿಸಿದರು. ಅವರು ಕಂಡಂತಹ ಆ ಒಂದು 1000 ಪಾಶರ ಇಡೀ ಜಗತ್ತಿನ ಎಲ್ಲ ಕಡೆ ಭಕ್ತಿಯ ದೀಪವನ್ನು ಹಚ್ಚಿತು. ಅದಕ್ಕೆ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡೋದು, ಇವತ್ತು ನಮ್ಮ ಶ್ರೀಮಠದಲ್ಲಿ ಸಂತಶ್ರೇಷ್ಠರಾದಂತಹ ಸ್ವಾಮಿ ನಮ್ಮಾಳ್ವಾರವರ ಈ ಒಂದು ದಿವ್ಯ ಸೂಕ್ತಿಯ ಪಾರಾಯಣವನ್ನು ನಮ್ಮೆಲ್ಲ ಶ್ರೀಮಠದ ಗೋಷ್ಠಿಯವರು ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಂಜೆಯವರೆಗೆ ಮಾಡ್ತಾರೆ. ಈ ಎಲ್ಲ ಕಾರಣಗಳಿಂದ 80ನೆಯ ಈ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಮಹೋತ್ಸವ ತುಂಬ ಅರ್ಥಪೂರ್ಣವಾದದ್ದು ಅಂತ ನಾನು ಭಾವಿಸಿ, ಮತ್ತೊಮ್ಮೆ ನಮ್ಮ ಜೊತೆ ಇರುವಂಥ ನಮ್ಮವರೇ ಆಗಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ನಮ್ಮ ಪರಿವಾರದವರಾಗಿದ್ದಾರೆ CRPF ಈ ಎಲ್ಲ ಮುಖ್ಯಸ್ಥರು, ಸಿಪಾಯಿಗಳು ನಮ್ಮ ಶ್ರೀಮಠವನ್ನು ರಾತ್ರಿ ಹಗಲು ಅನ್ನದೇ, ಮಳೆ ಬಿಸಿಲು ಅನ್ನದೇ ಅವರೆಲ್ಲ ರಕ್ಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನನಗೆ ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ನೋಡಿದಾಗ ಕಂಡಾಗ ಹೃದಯ ತುಂಬಿ ಬರುತ್ತೆ. ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಮನೆ ಮಠ ಮಕ್ಕಳು ಮೊಮ್ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಇರ್ತಾರೆ. ಪಾಪ ಅವರೆಲ್ಲರನ್ನ ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ರಕ್ಷಣೆಗಾಗಿರ್ತಾರಲ್ಲ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಅವರನ್ನ ವಿಶೇಷವಾಗಿ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಭಿನಂದಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಲೋಕ ಸಮಸ್ತ ಸುಖಿನೋ ಭವಂತು. ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ. ஸ்ரீமட்டத்தின் மைசூர் கிளையில் நேற்று முன்தினம் திருவாடிப்பூர உற்சவத்தை முன்னிட்டு துவாதசாராதனை நடைபெற்றது. மிக அழகாக அலங்கரிக்கப்பட்ட எம்பெருமானையும் தாயாரையும் இப்போது நாமும் தரிசிக்கலாம், வாருங்கள். ஸ்ரீ ஆண்டாள் தாயாரின் அவதார தினமான திருவாடிப்பூர திருநக்ஷத்திரத்தை முன்னிட்டு பல்வேறு ஸ்ரீ வைஷ்ணவ திருக்கோவில்களில் தாயாருக்கு விசேஷ அலங்காரம், புறப்பாடு, ஊஞ்சல் உற்சவம் மற்றும் திருக்கல்யாண உற்சவங்கள் நடைபெற்றன. திருநாராயணபுரத்தில் நேற்று முன்தினம் காலை ஸ்ரீ எதுகிரி தாயார் சந்நிதியில் திருமஞ்சனம், சேஷவாகன புறப்பாடு, மாலையில் புஷ்ப பல்லக்கு மற்றும் பெருமாள் தாயார் ஆழ்வார் எம்பெருமானார் சேர்த்தி சேவை. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரதோத்சவத்திற்கு பிறகு ஆண்டாள் தாயார் அவதரித்த நந்தவனத்திற்கு ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் எழுந்தருளி அங்கு நடைபெற்ற விசேஷ திருமஞ்சனம். பெங்களூரு மல்லேஸ்வரம் 11th கிராஸில் உள்ள ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணசுவாமி திருக்கோவிலில் பஞ்ச திவ்ய மகிஷிகளின் சேர்த்தி சேவை. டெங்கனிக்கோட்டை ஸ்ரீ பேட்டராய சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி சௌந்தர்யவல்லி தாயார் சமேத ஸ்ரீ வேட்டையாடிய பிரானுக்கு ஸ்ரீ பரமபதநாதன் திருக்கோலம். திருமகேந்திரபுரத்தில் ஸ்ரீ தேவநாத பெருமாள், ஸ்ரீ ஆண்டாள், சுவாமி தேசிகனுக்கு விசேஷ திருமஞ்சனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோவில் மற்றும் வெளி ஆண்டாள் சந்நிதியில் கல்யாண திருக்கோலம் ஆகிய அனைத்து உற்சவங்களையும் இப்போது நாமும் சேவித்து தன்யராகலாம், வாருங்கள்.
ஸ்ரீ ஸ்ரீ ஜிய சுவாமிகளின் 12வது சாதுர்மாசத்தை முன்னிட்டு இந்த வருடம் புத்தக கண்காட்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கண்காட்சி இன்றைய தினம் பெங்களூரு ஸ்ரீமட்டத்தின் ஸ்ரீ ராமானுஜா சம்ஸ்கிருதி பவனில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும். இந்த கண்காட்சியில் பல்வேறு மொழிகளில் உள்ள ஆன்மீக மற்றும் சம்பிரதாய புத்தகங்கள் தள்ளுபடி விலையில் கிடைக்கும். ஆர்வமுள்ள அனைவரும் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜிய சுவாமிகளின் 12வது சாதுர்மாசத்தை முன்னிட்டு ஸ்ரீமட்டத்தின் ஆப்த சிஷ்யர்கள் மற்றும் அபிமானிகளின் இல்லங்களில் இல்லம் தோறும் ராமானுஷர் என்ற பெயரில் சத்சங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை இந்த சத்சங்கம் ஸ்ரீமட்டத்தின் ஆப்த சிஷ்யரான ஸ்ரீ யோகானந்த் பால்ராஜ் அவர்களின் இல்லத்தில் நடைபெறவிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜிய சுவாமிகளின் திவ்ய சாநித்தியத்தில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் நடைபெறும். நம்முடைய எதுகிரி எத்ராஜா மட்டத்தின் ஃபேஸ்புக், யூடியூப் சேனலிலும் எத்ராஜா பக்தி சேனலிலும் தினந்தோறும் ஒளிபரப்பாகி வரும் ஸ்தோத்திரதாரா உபன்யாச மாலையில் இன்று காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் ஸ்ரீ கூரத்தாழ்வான் அருளி செய்த வரதராஜஸ்தவம் என்ற கிரந்தத்திலிருந்து 21வது ஸ்லோகம் முதல் 25வது ஸ்லோகம் வரை ஸ்ரீ ஊவே எம்.ஏ. மதுசூதனன் சுவாமி அவர்கள் உபன்யசிக்கிறார். ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த உபன்யாசத்தை கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஸ்ரீ ஆண்டாள் தாயாரின் திரு நட்சத்திரமான திருவாடிப்பூரத்தை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கும் சிறப்பு உபன்யாசத் தொடரில் இன்று மாலை ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாணம் என்ற தலைப்பில் கன்னட மொழியில் உபன்யசிக்க இருப்பவர் டாக்டர் ஸ்ரீமதி சௌமியா ராம்மோகன் அவர்கள். ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த உபன்யாசத்தை கேட்டு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரின் திருவருளை பெற்று தன்யர்களாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாள் பஞ்சாங்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் 31ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 2026ஆம் வருடம். ஸ்ரீ பராபவ நாம சம்வத்சரம், தட்சிணாயனம், கிரீஷ்ம ரித்து, கடகமாசம், சுக்லபக்ஷம், சதுர்த்தி, ஹஸ்த நட்சத்திரம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை எத்ராஜ ஆன்மீக அலைவரிசையின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ஸ்ரீனிவாசா. यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो.